ஓம் சாந்தி 18/1/1969 பாட்டு 11. முன்னரே சென்றுள்ள ஆத்மாக்கள் புதிய சிருஷ்டியின் ஆதாரம் ஆவார்கள் அப்படின்னு பாபா தலைப்பு கொடுத்துருக்காங்க. தாதி தான் போயிட்டு வராங்க இல்லையா, பாபா சொல்றாரு. ஏற்கனவே போயிருக்காங்களே, இப்ப நிறைய பேர் ஆரம்பத்துல முயற்சி பண்ணிட்டு சரீரம் விட்டுருப்பாங்க இல்லையா, ஆரம்ப காலத்துல தாதிகள் தீதிகள் அவங்க எல்லாம் போயிருக்காங்கன்னா அட்வான்ஸ் பார்ட்டி, அவங்க பேர் வந்து அட்வான்ஸ் பார்ட்டி. அப்ப அட்வான்ஸா அவங்க நடிக்க போயிருக்கிறாங்க. அட்வான்ஸ்னா அவங்களுடைய அந்த சங்கமிக பாட்டு முடிஞ்சிருச்சு, பாபா கூட வாழ்ந்துட்டு புருஷார்த்தம் பண்ணிட்டு சேவை எல்லாம் பண்ணிட்டு இந்த 4 பாடத்திலயும் பாஸ் ஆயிட்டு சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அட்வான்ஸா ஒரு பர்த் எடுத்திருக்கிறாங்க. அந்த பர்த்ல வந்து அவங்க சேவைக்காக, புதிய சிருஷ்டிக்காக ஆதாரமா அவங்க போயிருக்கிறாங்க. அதாவது புது உலகம் வர்றதுக்காக சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்காக பாபா வந்து அவங்கள முன்னாடியே டிராமா படி முன்னாடியே அவங்க முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நம்மலாம் இப்ப இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களாம் முன்னாடியே போயிட்டாங்க. அதுதான் சொல்றாரு, முன்னரே சென்றுள்ள ஆத்மாக்கள் புதிய சிருஷ்டியின் ஆதாரம் ஆவார்கள். இன்று நான் வதனம் சென்றதும் ஒரு சபை கூடியிருந்ததை கண்டேன். இன்னைக்கு தாதி வந்து மேல சூட்சும வதனம் போனாங்க. அப்ப ஒரு சபையே கூடியிருந்துச்சு. மேலும் வகுப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. அங்க மேலையும் கிளாஸ் நடந்துச்சுன்றாரு. மேலையும் கிளாஸ் நடக்குது. முதலில் நான் மெதுவாக முன்னேறி சென்றேன். முதல்ல தாதி பொறுமையா போனாங்க. பாப்தாதா கண்களாலேயே வரவேற்றார். பாபா கண்ணாலே பார்த்து கூப்பிட்டாரு. பின்னர் குழந்தாய், இவர்கள் அனைவரும் சந்தியுங்கள் முதலில் சொல்லி சொன்னாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்திங்கன்னு சொன்னாரு. மேலும் இந்த போகை அனைவருக்கும் முன்ன போடு என்றார். அப்புறம் நான் போகை எடுத்துட்டு போனேன்ல, அந்த போகை வந்து எல்லாருக்கும் சாப்பிட போடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. பார்த்தது என்னவென்றால், முன்பே சரீரத்தை விட்டு சென்றுள்ள அனைவரையும் தோற்றுவித்து பாபா வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். ராதிசோட யார பார்த்தாங்கன்னா, ஏற்கனவே இங்கெல்லாம் எல்லாரும் சரீரம் விட்டு போனாங்களே, எல்லாரும் யாருமே தான் கீழே உட்காந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அவங்கதான் அங்க மேல இருந்தாங்க. அவங்களெல்லாம் பாபா வந்து தோற்றுவிச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாராம் பாபா. பிறகு அனைவருக்கும் மதுவனத்தின் பிரம்மா போஜனம் சீகாரம் செய்விக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மதுபன்ல இருந்து பிரம்மா போஜனம் செஞ்சாங்க இல்லையா, அதை வந்து கொடுத்தார் பாபா. அக்குழுவில் அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்று அனைத்து ஆத்மாக்களும் இருந்தனர். அந்த குழுவுல இப்ப முன்னாடியே சரீரத்தை விட்ட எல்லா அட்வான்ஸ் பார்ட்டியில போன ஆத்மாக்கள் எல்லாரும் இருந்தாங்க. பிறகு நான் ஒரு காட்சியை கண்டேன். பிறகு அவங்க தாதி வந்து ஒரு காட்சி பார்த்தாங்க. அநேக கட்டிடங்கள் உருவாக்கி கொண்டிருந்தன. கட்டிடத்தில் மேற்கூரை போடும்போது அதற்கு அதிக ஆதாரம் கொடுக்கின்றனர். நிறைய கட்டிடம் இருந்துச்சு. அதுல மேற்கூரை போடும்போது நிறைய அந்த ஆதாரம் கொடுத்து போட்டாங்க. பிறகு சிமெண்ட் உறுதியானதும் கம்பு மரப்பலகை முதலிய ஆதாரங்களை எடுத்து விடுவர். ஃபர்ஸ்ட் ஒரு ஆதாரம் மரப்பலகை மாதிரி போடுவாங்க. அதுக்கப்புறம் அது மேல சிமெண்ட் போட்ட பிறகு அந்த ஆதாரத்தை எடுத்துருவாங்களாம். இவ்விதமாக கட்டிடத்திற்கு மேற்கூரை போடும் வேலையானது மிகவும் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த மாதிரி கட்டிடத்திற்கு அந்த மேற்கூரை போடுறதுக்காக வேலை நடந்துருந்துச்சு. நான் இந்த கட்டிடத்தை பார்த்து கொண்டிருந்தேன். தாதி அந்த கட்டிடத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. மேலும் பாபா மறைந்து விட்டார். இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே பாபா காணாம போயிட்டாரு. கட்டிடத்தை உருவாக்குவதற்கு முதலில் ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்டடம் காட்டணும்னா முதல்ல ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க. பின்னர் ஆதாரம் எடுத்து விடப்படுகிறது என்பதை காண்பித்தார். அதுக்கப்புறம் அந்த ஆதாரத்தை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி காண்பித்தார். இக்காட்சியை பார்த்து கொண்டே இங்க வந்து சென்று விட்டேன். அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே தாதிக்கே வந்துட்டாங்க. இப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஆரம்பத்துல அவங்க எல்லாம் பவுண்டேஷனா இருக்கிறாங்க. அந்த ஆத்மாக்கள்லாம் தாதிகள் தீதிகள் எல்லாம் வந்து அட்வான்ஸ் பார்ட்டில போயிருக்கிறாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆதாரமா யஜ்யம் வளர்றதுக்கு ஆதாரமா இருந்தாங்க, பவுண்டேஷனா. அதுக்கப்புறம் அவங்க சரீரம் விட்டாங்கன்னா அந்த ஆதாரம் எடுத்துட்டாரு பாபா. அவங்களே இருந்தாங்கன்னா நம்மளாம் முயற்சி பண்ண மாட்டோம். தாதி இருக்காங்க பாத்துக்குவாங்க, தாதி இருக்காங்க எல்லாம் செய்வாங்கன்ட்டு உட்காந்துருக்கோம். அதனால கட்டிடம் காட்டுறதுக்கு ஆதாரம் ஃபர்ஸ்ட் வைப்போம், அதுக்கப்புறம் அதை எடுத்துருவோம். அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. இப்ப நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும். இப்ப யஜ்யத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிறது எல்லா தலையிலும் இருக்குது. பொறுப்பு அவங்கதான் செய்வாங்க இவங்கதான் செய்வாங்கன்னு உட்கார்ந்து கூடாது, நம்மளும் செய்யணும். அதனால பாபா சொல்றாரு, கட்டிடம் காட்டுறதுக்கு முன்னாடி ஆதாரம் கொடுப்பாங்க, பிறகு எடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஆரம்பத்துல இருந்தாங்க. சரீரை விட்டு இப்ப அட்வான்ஸ் பார்ட்டில புது சிருஷ்டிக்கு ஆதாரமா ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பரிவாரம்.